வணக்கம் நண்பர்களே. குரூப் 4 நியூ சிலபஸ் தமிழ்லேருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா தேம்பாவணி. இது பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேம்பாவணி இத்தாலி நாட்டிலிருந்து இயேசு சபையின் குருவாகி கத்தோலிக்க சமயம் பரப்ப தமிழ்நாட்டிற்கு வந்த வீரமாமுனிவர் இயற்றியழைத்த பெரும் காப்பியம்தான் இந்த தேம்பாவணி ஆகும். 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்களை கொண்டது தேம்பாவணி. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, 36, 36, 15. 3ங்கிறது காண்டம், 36ங்கிறது படலம், 3615 பாடல்களை கொண்டது. நெக்ஸ்ட்டு, தேம்பா கூட்டல் அணி என்பது வாடாத மாலை என்றும், தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என்னும்போது தேன் போன்ற பாக்களை அணியாக உடையது என்றும் பொருள்படுவது ஆயிற்று. இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தையாகிய சூசை மாமுனிவரை பாட்டுடை தலைவராக கொண்டு தேம்பாவணி நடைபயில்கின்றது. இந்நூல் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகின்றது. வீரமாமுனிவர் கொன்ஸ்டாண்ட் ஜோசப் வெஸ்கி என்னும் இயற்பெயரை உடையவர். கொன்ஸ்டாண்ட் என்னும் இத்தாலிய மொழிச்சொல்லுக்கு அஞ்சாமை என்பது பொருள். ஆகவே இவர் தம் பெயரை தைரியநாத சுவாமி என்று மாற்றிக்கொண்டார். தமிழ்ச்சான்றோர் இவரை வீரமாமுனிவர் என்று அழைத்தனர். 1710ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வந்த இவர் 37 ஆண்டுகள் சமய பணியாற்றி தமிழ் பணியும் புரிந்து 1747ஆம் ஆண்டில் அம்பலக்காடு என்னும் இடத்தில் இயற்கை எழுதினார். இவர் திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள் அம்மானை, வேதியர் ஒழுக்கம், பரமார்த்த குருகதை, செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம், தொன்னூல் விளக்கம், சதுரகராதி முதலிய நூல்களையும் இயற்றியுள்ளார். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டனையும் வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அறிஞர் பொருள் பார்க்கலாம். மாலி அப்படின்னா சூரியன், நாப்பன் அப்படின்னா நடுவில், ஆலி அப்படின்னா மழை நீர், மாண்ட சிறந்த, தொழும்பர் அப்படின்னா அடிமைகள், நடுக்குறி அப்படின்னா நடுக்கமுற்று, கல் நெடும் குவடு அப்படின்னா மலைச்சிகரம், நிருபன் அரசன், இரிந்த பின் கழிந்த பின், விழி அப்படின்னா சாவு, கைவயம் அப்படின்னா தோல் வலிமை, மெய்வயம் உடல் வலிமை, ஐஞ்சிலை அப்படின்னா 5 கற்கள், கால் ஒலி அப்படின்னா காற்றின் ஓசை, மருகி அப்படின்னா சுழன்று, வலகை அப்படின்னா வலிமை மிக்க கரங்கள், செல் அப்படின்னா மேகம், உருமு அப்படின்னா இடி, மருங்கு அப்படின்னா இடுப்பு, அசனி அப்படின்னாலும் இடிதான், நாமவேல் அச்சம் தரும் வேல். இது இலக்கண குறிப்பு. கதப்ப அப்படின்னா குறிப்பு பெயரச்சம், கைவயம் மெய்வயம் 6ஆம் வேற்றுமை தொகைகள், இரிந்த பாலன் பெயரச்சம், மதம் பொழி கரி அப்படிங்கிறது வினைத்தொகை, வைவேல் உரிச்சொல் தொடர், நாமவேல் உரிச்சொல் தொடர். புக்பேக் கொஸ்டின். வீரமாமுனிவரின் தாய்நாடு இத்தாலி. கொன்ஸ்டாண்ட் என்னும் சொல்லுக்கு பொருள் அஞ்சாதவன். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்து தந்தது லத்தீன் மொழியில். தேம்பாவணி நூலின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர். ஓகே வியூவர்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.